ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் நீங்கள் நடந்து முடிஞ்சு. ஸோ இந்த மேக்ஸ் எக்ஸாமுடைய 1 மார்க் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். அதோடு கம்பல்சரி கொஸ்டின் 28வது கேள்வி 2 மார்க்ஸுக்கும் 42வது கேள்வி 5 மார்க்ஸுக்கும் ஆன்சர் கீ கொடுத்துருக்கு. செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா அப்படி கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. ஸோ இன்றைய தேர்வுகளில் யாராச்சும் செண்டம் எடுப்பீங்களா அப்படின்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. இப்போ பார்ட் 1 பொறுத்தளவுக்கு 14 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே புக் பேக் தான், ரொம்ப ஈஸி. பொதுவாகவே 1 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் புக் பேக் பார்த்தாவே மேக்ஸிமம் எழுதலாம். சில சமயங்களில் ஒரு சில வினாக்கள் மட்டுமே தான் புக் இன்னில் கேட்பாங்க. ஸோ ஆன்சரை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒம்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 14மே ரொம்ப ஈஸி தான். மேக்ஸிமம் இந்த பார்ட் 1 எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்க. இப்போ கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தவரை 2 மார்க்ஸ் 28வது கேள்வி பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் கேட்டிருக்காங்க. இந்த கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் 2, ஸ்கொயர் ரூட் 8, ஸ்கொயர் ரூட் 18, ஸ்கொயர் ரூட் 32, ஸ்கொயர் ரூட் 50. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா, இது ஒரு ஏபியா, இதோடைய காமன் டிஃபரன்ஸ் டி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான சம்மு தான். இதை பேஸ் பண்ணி அப்படி எக்ஸாம்பிள் சம் கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸும் கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த கொஸ்டின் புக்கில் இல்லை, நீங்கள் கொஞ்சம் அந்த கான்செப்டை புரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம ஸ்கொயரை பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறத ஸ்கொயர் ரூட் 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 2. அப்போ ஸ்கொயர் ரூட் 4க்கு ஆன்சர் 2 ஸ்கொயர் ரூட் 2. அப்போ 18 எப்படி பிரிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் 9 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 2. அப்போ ஸ்கொயர் ரூட் 9க்கு அதோடைய ரூட் பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர் ரூட் 2. இந்த மாதிரி ஈஸியாக வரும். ஆன்சர் கீ கொடுத்துக்கு செக் அவுட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதில் நீங்கள் தவறு பண்ண சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 5 மார்க்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த 14 5 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண சம்மு மேக்ஸிமம் வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம 2 சம் என்ன சொன்னோமோ அது மட்டும்தான் வந்திருக்கு. அதே மாதிரி சாப்டர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்பெஷல் சீரியஸ் ரேக்கா சம்மில் நிறையா சம் பார்த்துருப்பீங்க. அதவே ஸ்கொயர் ரூட்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. அடுத்து மேட்ரிசஸ் வரக்கூடிய சம் ரொம்ப முக்கியம். கம்பல்சரி சம்மு பார்த்தீங்கன்னா 42வது சம்மு அல்ஜிப்ராவில் தான் கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. x minus 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x minus 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x minus 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா a minus b ஹோல் ஸ்கொயர், அந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் எடுத்து தான் நீங்கள் இதை ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஃபைனலாக டெல்டா சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கீங்க, கான்செப்டை புரிஞ்சிருக்கீங்கன்னா இந்த கம்பல்சரி 2 மார்க்கும் கம்பல்சரி 5 மார்க்கும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. மற்ற சம்மு எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். அது ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாற்கரத்தின் பரப்பு குவாட்ரேட்டிலுடைய ஏரியா கொடுத்துட்டு கே மதிப்பு கேட்டிருக்காங்க. மென்சுரேஷனில் 2 சம் கண்டிப்பாக எப்போயுமே வந்துடும். 8வது சாப்டர்லேருந்து 2 சம் கேட்டிருக்காங்க. 5th சாப்டர்லேருந்து 2 சம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்வு நல்லா எழுதிட்டீங்களா அப்படின்னு செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதோடைய ஆன்சருக்கு பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த ஆன்சருக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.